குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உரிய நாள். அதனால் வீட்லேயே நீங்கள் முடிஞ்சால் பக்கத்தில் இருக்க முருகர்னோட சன்னிதானத்துக்கு போயிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா வீட்லேயே ஷட்கோண கோலம் போட்டு எப்பொழுதும் நான் சொல்கிறது தான், வீட்லேயே செய்யுங்க. நம்ம வீடே ஒரு கோவில் தான். முடிஞ்சால் போகலாம், அப்படி இல்லைன்னாக்கா வீட்லேயே நீங்கள் ஷட்கோண கோலம் போட்டு ஏதோ ஒரு நைவேத்தியம் வைங்க. இதை நான் சொல்கிறது எப்பொழுதும் சொல்கிறது தான். இதை நீங்கள் செய்யுங்க. அவருக்கு ஒரு நெய்வேத்தியம், அவருக்கு ரொம்ப பிடித்தது பஞ்சாமிர்தம், அந்த தினை மாவு. வீட்டில் என்ன இருக்கோ வைங்க, அதுதான் வேணுங்கிறது இல்லை. பழம், பால், வாழைப்பழம் எது இருக்கோ வைங்க. இன்றைக்கி நீங்கள் அதை செய்யுங்க. நேற்று கிருத்திகை விரதம். அவருக்குரிய மந்திரத்தை பாராயணம் பண்ணுங்கள். முருகா முருகான்னு கூட சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை சொல்லுங்கள். சுப்பிரமணியம்னு சொல்லுங்கள், முருகான்னு சொல்லுங்கள், சரவண பவன் சொல்லுங்கள், யாம் இருக்க பயம் ஏன்னு சொல்லுங்கள். அவர் உடனே ஒடியாந்துருவார். நான் ஏற்கனவே என்னோடய வாழ்க்கையில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை சொல்லியிருக்கேன். நான் வந்து ஒரு தடவை மார்க்கெட்டுக்கு போயிட்டு அப்போல்லாம் கடை மிளகா ஹோல்சேல் வரும். அப்போ அதை வந்து இறக்கி வைக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அப்போ நாங்கள் தான் போய் இறக்கி வச்சுட்டு அதை வரணும். அவங்க இறக்குவாங்க, நம்ம பணம் கொடுத்துட்டு வரணும் வாடகைக்கு. அப்போ வந்து என்னை காணோன்னு நான் வந்து பூ மார்க்கெட்டு பக்கத்தில் தான், எங்கள் வீட்டு பக்கத்தில் ஏற்காடு பூ ரொம்ப விதவிதமாக ரொம்ப அழகாக இருக்கும். அப்போ அதை வாங்க போயிட்டேன். அப்பா வந்து நான் போயிட்டு வரதுக்கு ரொம்ப கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நான் வீட்டுக்கு வந்தேன். எங்கே போனேன். அப்புறம் எங்கள் தெருவில் இருக்கவங்களாம், நான் சின்ன பொண்ணு, எனக்கு 2 பூ வாங்கிட்டு வா, 2 பூ வாங்கிட்டு வாம்பாங்க. அப்புறம் ரொம்ப அழகாக இருக்கும் ஏற்காடு பூ. அந்த சீசன் அப்போ வரும், கலர் கலராக வாங்கிட்டு வந்துட்டு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. வீட்டுக்கு வந்தால் அப்பா ஒரு பெரிய மொட்டாந்தடியை வச்சுக்கிட்டு, அப்பா வந்து என்னை எங்கே போன நீ இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லி கேட்டார். நான் அப்போல்லாம் ரொம்ப பெரிய பயங்கரமான முருக பக்தி. முருகான்னுக்கிட்டே இருப்பேன். ஐயோ அப்பா அடிச்சிருவாரேன்னு முருகான்னுக்கிட்டு ஐயோ அப்படின்னுட்டு இருந்தேன். அப்புறம் வந்து உடனே அந்த கீழே நாங்கள் மேலே இருந்தோம் மாடியில். அப்போ கீழேருந்து படிக்கட்டில் அண்ணா அப்படின்னு ஒரு சத்தம் போட்டாங்க. அப்பா உடனே கீழே போய் யாருன்னு பாருன்னு அந்த மொட்டாந்தடியை இறக்கிட்டார். அப்போ அதனால் கூப்பிட்ட குரலுக்கு வர்ற ஒரு தெய்வம் தான் முருகன். எல்லா தெய்வமே அப்படி தான். அம்மானாலும் அப்பானாலும் நம்ம வீடு எப்படியோ அதுதான். அம்மானாலும் அப்பானாலும் எந்த தெய்வமாக இருந்தாலும் வந்துடுவாங்க. அப்போ முருகர் வந்து உடனே அந்த அடியிலேருந்து தப்பிச்சுக்கிட்டேன். நான் இது ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன். அதனால் உங்களால் முடிந்ததை செய்யுங்க. முருகா சுப்பிரமணியம் ஷட்கோண கோலம் போட்டு சரவண பவ யாம் இருக்க பயமேன் 1000 நமக்கு கார்த்திகேயா. உங்களுக்கு என்ன தெரியுதோ அதை சொல்லுங்கள். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நான் அதை அடியிலேருந்து தப்பிச்சுக்கிட்டேன். ஒரே கடைக்கு ஓடி போயிட்டேன். அதுதான் என்னோட ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். நம்ம சின்ன வயசில் இனிமேல் வாழ்ந்த காலங்கள்லாம் வாழ்னா கூட வராது. அப்படி ஒரு மறக்க முடியாத ஒரு நிகழ்வு எல்லாருக்குமே. அப்புறம் வந்து அதனால் இன்றைக்கி அதை நீங்கள் செய்யுங்க. இப்போ வந்து நாளைக்கு 31 தேதி. அதே நாளைக்கு வந்து ஏகாதசி திதி. நாளைக்கு வந்து ஏகாதசி திதி. அதே மாதிரி 31ஆம் தேதி வியாழக்கிழமை வந்து மாதம் பிறக்குது. அதாவது 8வது மாதம் ஆகஸ்ட் பிறக்குது. அதை போல் நாம் இந்த அழகான ஜூலை மாதத்திற்கு விடை கொடுத்து 1ஆம் தேதி அன்றைக்கி பிரதோஷமும் இருக்குது. 1 வியாழக்கிழமை மாத பிறப்பு. நாளைக்கு வந்து ஏகாதசி திதி, நாளைய விசேஷங்கும்போது அதனால் எல்லாருமே நாம் இந்த அழகான ஜூலை மாதத்திற்கு விடை கொடுத்து நாம் வந்து ஆகஸ்ட் மாதத்தை வரவேற்போம். ரொம்ப உடம்பு சரியில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். 2-3 நாளாக தலைக்கு குளிக்கணும். நீங்கள் உடம்பு சரியில்லைனாக்கா அதாவது தலைக்கு குளிச்சிங்கன்னா அந்த சூடு ஃபுல்லாக குறைஞ்சிரும். காய்ச்சல்னாவே அதுதான். நீங்கள் வந்து காய்ச்சலாக இருக்கும்போது கூட வெதன்னு தலையோடு குளிச்சிங்கன்னா அந்த சூடு இறங்கிடும். டாக்டரே சொல்லுவாங்க, காய்ச்சல் வந்து மூளைக்கு ஏறக்கூடாது அப்படின்னாவே நெத்தியில் நாம் வந்து ஒரு காட்டன் துணியில் பத்து போடுவோம். குழந்தைங்களுக்கு வயிற்றில் பத்து போடுவோம். அதனால் வந்து குளிக்கக்கூடாதுன்ற ஒரு இது இல்லை. நீங்கள் குளிச்சிங்கன்னா தான் அந்த சூடு குறையும். அதெல்லாம் அப்போது
அதனால் இப்போ காய்ச்சல் 2, 3 நாளாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் இன்றைக்கி தலைக்கு குளிச்சதுனால இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. அதனால் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த காய்ச்சல் வந்து மூளைக்கு ஏறாமல் இருக்கணும். அப்போ வந்து நீங்கள் தலைக்கு குளிச்சிங்கன்னா ரொம்ப நாள், இல்லாட்டினா நெத்திக்கு காட்டன் துணியை டாக்டரே சொல்லுவார். வயிற்றுக்கும் பத்து போட சொல்லுவார். குழந்தைங்களுக்கே கூட முதல்ல நெற்றிக்கு பத்து போடுங்க. காட்டன் துணியில் அப்படியே தண்ணி விட்டு விட்டு இது பண்ணிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லாட்டினா ஒரு தடவை வெதன்னு ரொம்ப கம்மியாக தலைக்கு குளிச்சிட்டிங்கன்னா உடனே அந்த சூடு குறையும். நமக்கும் ஒரு நல்லாயிருக்கும். எப்பொழுதுமே நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம். காய்ச்சல்னாவே உடனே தலைக்கு குளிச்சுடுவோம். குளிச்சுட்டா இந்த சூடு குறைஞ்சி மாத்திரை எப்பவும் போல எடுத்துக்கோங்க. மாத்திரை இது பண்ணிக்கிட்டிங்கனாவே உடம்பும் நல்லா இதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதான் இன்றைக்கி முடியல. இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. தலைக்கு குளிச்சதுனால அந்த காய்ச்சல்லாம் குறையும், சூடும் குறையும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து எப்பொழுதும் போல் தமிழ் மாத பிறப்பாக இருந்தாலும் சரி, ஆங்கில மாத பிறப்பாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து பூ, அரிசி, பருப்பு, கல்லுப்பு இதெல்லாம் லக்ஷ்மிகரமானது. ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கினா கூட போதுங்க. மஞ்சக்கிழங்கு, பூவு, அரிசி, பருப்பு, உப்பு இந்த நம்ம வீடே குடி போகிறதா இருந்தால் கூட அதை வாங்குவோம். எப்பொழுதும் வீட்டில் வந்து நமக்கு மளிகை ஜாமானத்துக்கு குறைவு இருக்காது. அதை நீங்கள் வீட்டில் வாங்கி வைங்க. மஞ்சள், உப்பு, அரிசி, பருப்பு, பூவு, கல்லுப்பு இது ஒரு மாசான தமிழ் மாத பிறப்பாக இருந்தாலும் சரி, ஆங்கில மாத பிறப்பாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு தடவையும் நீங்கள் வாங்கி வைங்க. ஒரு 10 ரூபா வாங்கி வச்சிங்கன்னா கூட போதுமானது. அன்றைக்கு வச்சு சாமிக்கிட்ட வச்சு ஒரு இதில் வச்சு நம்ம அப்படியே ஒரு கப்பில் வச்சோன்னா அவ்வளோ ஒரு செல்வாக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். 30/7/2024 ஜூலை மாதம் செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி வந்து குரோதி வருடம் ஆடி மாதம் 14ஆம் தேதி. எல்லா ஊர்லேயுமே பண்டிகை போட்டாங்க. இன்றைக்கி வந்து கம்பம் நடுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து கம்பம் நடுறாங்க. நீங்கள் வந்து எங்கள் ஊரில், அதாவது போன வாரம் பூ போட்டாங்க, இந்த வாரம் வந்து கம்பம் நடுறாங்க. ஆடி மாதம் 14ஆம் நாள் தசமி திதி, கார்த்திகை மாதம், கார்த்திகை நட்சத்திரம். இன்றைக்கி மதியானம் வரைக்குமே கார்த்திகை. நேற்று கார்த்திகை விரதம் எடுக்காதவங்க நேற்று இன்றைக்குமே எடுக்கலாம். மதியானம் 1:40 வரைக்குமே கார்த்திகை இந்த கிருத்திகை விரதம் இருக்குது. தியாஜிதம், சித்த யோகம், அமிர்த யோகம், சேலம் செவ்வாய்ப்பேட்டை மாரியம்மன் சிம்ம வாகனத்தில் புறப்பாடு. இன்றைக்கு வந்து கம்பம் போடுறாங்க. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை. அடுத்த வாரம் பண்டிகை வரும். புறப்பாடு திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி பெருமாள் மாடவீதி. ரொம்ப சேலத்தில் வந்து ஜனத்தில் பெருத்த மாரியம்மன் சாமி கோயில் கட்டி கும்பாபிஷேகம் நல்லா பெருசாக பண்ணி இந்த வருஷம் முதல் இது. அப்புறம் ஜனத்தில் பெருத்தவ வந்து சிவப்பட்ட காளியம்மன் கோவில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அங்கெல்லாம் பூ மிதிக்கிற திருவிழா வந்து ரொம்ப இதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூரிய உதயம் 6:02. கடக நாளிகை வந்து 3:18. திதி வந்து தசமி திதி. இன்றைய இந்த பூ தெரியணுங்கிறதுக்காக எப்படி பண்ணேன். இந்த கலர் ரொம்ப அழகாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ், காம்பினேஷனு. அதனால தான் இது பண்ணுறேன். இந்த மாதிரி நீங்கள் கிடைச்சா கூட வாங்குங்க. ரொம்ப அழகாக இருக்குது. இது அதுவும் நேரில் போட்டுக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த பூ தெரியணுங்கிறதுக்காக இது பண்ணுறேன். அதனால் நீங்கள் வந்து இது பண்ணுங்க ஃப்ரெண்ட். தசமி திதி. இன்றைய சூரிய உதயம் வந்து இன்றைய கிரக நிலவரம். மேஷத்தில் ஒன்றும் இல்லை. ரிஷபத்தில் செவ்வாய் குரு, சிம்மத்தில் சூரியன் புதன் சுக்கிரன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. நல்ல நேரம் என்கின்ற சுபகாரை 7:45 to 8:45, மாலை வந்து 4:45 to 5:45. ஒவ்வொரு துன்பமும் ஒரு வழிகாட்டி. இதுவே நன்மையை தூண்டுகிறது. நமக்கு வந்து ஒவ்வொரு துன்பமுமே ஒரு வழிகாட்டி. இதுவே நன்மையை தூண்டுகிறது. கௌரி நல்ல நேரம் 10:45 to 11:45, மாலை 7:30 to 8:30. திதி வந்து தசமி திதி. இன்னைக்கு பரிகாரம் வந்து பால். கரணம் வந்து 7:30 to 9.
சூலம் வடக்கு. ராகு காலம் 3 to 4:30. குளிகன் 12 to 1:30. யமகண்டம் 9 to 10:30. சந்திராஷ்டமம் உத்திர நட்சத்திரத்துக்கும் அஸ்த நட்சத்திரத்துக்கும் இன்னைக்கு சந்திராஷ்டமம். உத்திரம் அஸ்தத்துக்கு சந்திராஷ்டமம். அதனால் இன்னைக்கு இந்த இது மேஷம் நன்மை, ரிஷபம் ஆதாயம், மிதுனம் போட்டி, கடகம் புகழ், சிம்மம் லாபம், கன்னி தாமதம், துலாம் முயற்சி, விருச்சிகம் வெற்றி, தனுசு ஆதரவு, மகரம் பரிசு, கும்பம் நிம்மதி, மீனம் உயர்வு. சந்திராசிரமம் உத்திர நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம் அஸ்த நட்சத்திரத்துக்கும் புதிய முயற்சிகளில் ஈடுபடாதீங்க. இறை வழிபாட்டில் இருங்க. வியாழக்கிழமை மாத பிறப்பு ஆகஸ்ட் 1. நாளைக்கு ஏகாதேசி திதி. பெருமாள் கோயிலுக்கு போய் துளசி அவருக்கு வாங்கி வச்சிங்கனாலே போதுமானது. நான் டெய்லியும் இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் நிறைய புக்ஸ் இருக்குது. நம்ம ஒரு நாளைக்கு ஒன்று பார்த்தோம். இன்றைக்கி குரு சரித்திரம்னு ஒன்று இந்த கலர் ரொம்ப அழகாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வாங்குறதா இருந்தால் வாங்க. இன்றைக்கி ஒரு புக்கு நாம் குரு சரித்திரம்னு குரு சரித்திரம்ன்ற ஒரு புக்கு. ஐயோ லேட் ஆகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை நான் தரேன். இன்றைக்கி குரு சரித்திரம் தத்தாத்திரேயர் படம் போதா இந்த படம் போட்டு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இதோ இந்த படம் போட்டு இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வாங்கி நீங்கள் படிங்க. குரு சரித்திரம் முன்னுரை. பாராயணத்திற்கான வழிமுறை. ஸ்ரீ குரு சரித்திரமானது பக்தர்களால் தொடர்ந்து அவரவர் கோரிக்கைகளை நிறைவேற்றும் பொருட்டு பாராயணம் செய்யப்படுகிறது. பாராயணம் செய்யப்படுவதற்கு முன் நாம் எதற்கு செய்கிறோமோ அதற்கான சங்கல்பம் மற்றும் எளிய முறைக்கு பூஜை செய்யும். முதல் நாள் 1 ஒரு வியாழக்கிழமை துவங்கி இந்த பாராயணத்தை செய்வதனால் சப்தாகமாக செய்வதனால் ஒரு வியாழக்கிழமை துவங்கி புதன்கிழமை என்று முடிக்க வேண்டும். அல்லது எந்த ஒரு நன்னாளை ஆரம்பிக்க 7 நாட்களில் முடிக்க வேண்டும். முதல் நாள் 1 9 வரை, 2ஆம் நாள் 10 21 வரை, 3ஆம் நாள் 22 29 வரை, 4ஆம் நாள் 30 35 வரை, 5ஆம் நாள் 36 38 வரை, 6ஆம் நாள் 39 to 43, 7ஆம் நாள் 44 50. இந்த புனித நூலை பாராயணம் செய்வதனால் ஏற்படும் நன்மைகள் பற்றி ஸ்ரீ கங்காதர சரஸ்வதி கூறுகிறார். இந்நூலை பாராயணம் செய்பவர்கள் இல்லங்களில் எப்போதும் குறைவற்ற செல்வம் பெருகும். திருமகளின் நிரந்தர வாழ்விடமா அவ்வில்லம் விளங்கும். புண்ணியம் மிகும். ஸ்ரீ குரு சரித்திர குரு நரசிம்ம சரஸ்வதி. குரு பக்தியின் மேன்மை. குருவிடம் ஈடுபாடு. அத்ரி முனிவரும் அனுசுயாவும் ஸ்ரீபாத வல்லவரின் தோற்றம். கோகர்ணத்தின் கதை. மன்னன் மித்ரசகதரின் கதை. பிரதோஷ வழிபாடு. வண்ணான் பெற்ற வரம். வல்லபேசன் கதை. நரஹரியின் பிறப்பு. நரசிம்ம சரஸ்வதியான நரஹரி. நாளைக்கு இன்னும் ரொம்ப விரிவாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதனால் இந்த குரு சரித்திரத்தை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதை படிங்க. ரொம்ப லேட் ஆகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை நான் தரேன். உடம்பு முடியல. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோவை பார்க்குற அத்தனை பேருக்கும் என்னோடய மனமார்ந்த நன்றி. கூடிய சீக்கிரம் என்னோடய சப்ஸ்கிரைபரை யாராவது ஒருத்தரை பார்த்து நான் வீடியோ நேரில் சொல்லணுன்னு தான் ஆசை. அதற்குண்டான நேரம் கிடைக்கல. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ்.